இந்தியன் டீமில் என்னதாங்க நடக்குது? கம்பீர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆமாங்க, இந்தியன் டீமுக்கு அடுத்த நியூ கோச்சாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பிலிருந்து பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கம்பீர் அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவின் ஃபாஸ்ட் பவுலரை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. வேறு யாரும் இல்லைங்க, மோர்ன மார்க்கல் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அவரை சூஸ் பண்ணாரு அப்படின்னு தெரியல. இந்தியாவில் பல லெஜண்ட் பவுலர்கள் இருக்காரு. ஜாகிர் கான் இருக்காரு, லட்சுமிபதி பாலாஜி இருக்காரு, வினய்குமார். இந்த மாதிரி 3 ஆப்ஷனில் யாராவது ஒருத்தரை தான் பிக் பண்ண போகிறாரு கம்பீர் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மார்க்கலுக்கு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா அவர் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட அவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட தான் கோச்சாக இப்போ வந்து பவுலிங் கோச்சாக இருக்கார் மோர்னே மார்க்கல். ஸோ அப்படினால அவரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இருந்தாலும் எதற்காக இந்திய அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள் எல்லாம் விட்டுட்டு எதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா வீரரை வந்து பவுலிங் கோச்சாக சூஸ் பண்ணார் அப்படின்னு இப்போ வந்து கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பப்படுது. அதே மாதிரி தமிழகத்திலிருந்து பாலாஜி அவர்கள் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு கோச்சாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இது வந்து நல்ல நியூஸ் வந்து வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்படி கம்பீர் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது மூத்த வீரர்களுக்கு அவர் பண்ணுற விஷயமா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவிலே பல பவுலர்கள் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருந்துச்சு. அவங்களே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம எப்படி நீங்கள் போய் சவுத் ஆப்பிரிக்கா பவுலருக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பல கேள்விகள் எழுப்பப்படுது. இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா கௌதம் கம்பீர் அவர்கள் உள்ளே வந்த கோச்சை வந்த உடனே ஒரு சீரீஸ் ஆடி இருக்காங்க. அந்த ஒரு சீரீஸ் முடிஞ்ச உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வங்கதேச தொடர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. செப்டம்பர் 19ஆம் தேதி ஜஸ்ட்டு தான் வந்து ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே பல வீரர்களை வந்து ஒதுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஏன் வந்த உடனே ஃபஸ்ட்டு சீரீஸ்லேயே இப்படி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது எந்த பிளேயரை வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் வந்து அவர் ஈடுபட்டுருக்காரு அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக பல உண்மைகள் வெளியே வரப்போகிறது. கௌதம் கம்பீர் அவர்கள் இனிமேல் வந்து என்ன செய்ய போகிறாரு, எந்தெந்த வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த வீரர்கள் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் சரியான ஃபார்மில் இருக்கார். அதுவும் இல்லாமல் T20 பேட்ஸ்மேன் ரேங்கிங்கில் 8வது 5வது இடத்துல என்னமோ இருந்தார். இப்போ 8வது இடத்துக்கு போயிருக்காரு மேட்ச் ஆடலான்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல தரமான பிளேயரு ரேங்க் லிஸ்ட்டில் வந்து 8வது இடத்துல இருக்கார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம லிஸ்ட்லேயே இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஆட வச்சிட்ருக்காரு. அப்படின் போது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் பல விஷயங்கள் இந்த பிசிசிஐயின் இது டீம் செலெக்ஷனில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் உண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறாங்க. ஸோ கம்பீர் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு? ஏற்கனவே வந்து பவுலிங் கோச் அவரே சூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்தியன் டீம்லேருந்து மூத்த வீரர்கள் யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கலை. ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இனிமேல் வரக்கூடிய தொடர்களில் கம்பீருடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி அவருடைய செலெக்ஷன் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான விஷயத்தை இந்திய அவர்கள் கடைப்பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அடுத்த டார்கெட் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 நடக்க போகுது. அதுக்கான டார்கெட்டை நோக்கி தான் இப்போ இந்தியன் டீம் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த டீமில் இன்னும் போக போக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றது சொல்லுங்கள்.